கஸ்டர்ட் பவுடரை வச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பிஸ்கெட் தாங்க பண்ண போறோம். பிஸ்கெட்னு சொன்னாலே யாருக்கு தாங்க பிடிக்காது. மிஸ் பண்ணாம இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. பாக்குறதுக்குமே அவ்வளவு அழகா இருக்கும் இந்த பிஸ்கெட். இப்ப இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு அதுக்குள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சு மூடி போட்டு கடாயை 15 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்ப பவுல்ல அரை கப் அளவுக்கு பட்டர், 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகரை நல்லா கிரீமியா பீட் பண்ணிருங்க. இப்ப இதுல ஒரு சன்னி வச்சுட்டு 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து நல்லா சலிச்சிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா விஸ்க் வச்சு கூட கலந்துக்கலாம். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியா நறுக்கின பாதாம், 2 டீஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குட்டி குட்டி உருண்டைகளா உருட்டி நெய் தடவின பிளேட்ல வச்சிருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் தள்ளி தள்ளி வச்சுட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்க கடாயில இந்த பிஸ்கெட்டை 30 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான கஸ்டர்ட் பிஸ்கெட் ரெடிங்க. நீங்களும் மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க. பாய்.